வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி பைனாப்பிள் க்ரீம் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு டிஷ்ஷு. எல்லா ஃப்ரூட்ஸ்லும் செய்யலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். இது வந்து ஒரு பைனாப்பிள் கொஞ்சம் பெரிய பைனாப்பிள் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நம்ம சேர்ந்து இப்போ வணக்க போகிறோம். இப்போ இது வணக்கிறதுக்காக நம்ம போட்டுடலாம். ஒன்றும் ஆயிலெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா வணக்கினா போதும். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுகர் இதில் போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு ஒயிட் சுகர் இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ வந்து நல்லா அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நல்லா இதை வணங்கணும். இந்த சுகரோட தண்ணியெல்லாம் இதில் வந்து நல்லா வற்றி போயிடணும். இது நல்லா வணங்கிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுட்டோம். இதில் வந்து நம்ம 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து நாளைக்கு நமக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு நம்ம கொடுக்கலாம். லஞ்ச் முடிச்சுட்டு இல்லை டின்னர் முடிச்சுட்டு அப்படி கொடுக்கலாம். இன்றைக்கி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படியே ஒரு 1 hour வச்சாலும் போதும். பார்க்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம்.